ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை முடிச்சிடலாம். we can finish and then we will continue on Galatians ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 2 Corinthians chapter 13 7ல இருந்து அது 14 வரைக்கும் இருக்கு. ஸோ யூ கேன் டர்ன் யுவர் பைபிள். இது வரைக்கும் நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. கோஆர்டினேட்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹி வில் டிஸ்பிளே திஸ் இன்டர்லீனியர். அதனால வில் வெயிட் ஃபார் 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க யூ கேன் டர்ன் உங்க வேதாகமத்தை 2 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக நீங்க எடுத்துக்கோங்க. Our coordinator will display this interlinear. It's on the screen. So, பாலோடைய கொரிந்து சபைக்கு எழுதுகிற கடைசி கடிதம் இது. 4 லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டரும் 3rd லெட்டரும் காணும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப இருக்கிற 2 கொரிந்தியன்ஸ் தான் 4th கொரிந்தியன்ஸ், 4வது கொரிந்தியன். அதனால 2 கொரிந்தியன்ஸ் ஃபைனல் லெட்டர் டு கொரிந்தியன்ஸ் பை பால். சரிங்களா? ஸோ அதனால கடைசியில முடிக்கும்போது பவுல் முடிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டிஸ்பென்சபிள் முக்கியமான அறிவுரைகளை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொரிந்து சபைக்கு ஏற்றது போல கொடுப்பார். காட் பிளஸ் யூ இப்படிலாம் சொல்லாம, அதனால கடைசியில கிரீட் பண்ணி முடிப்பாரு. இருந்தாலும் இந்த கடைசி 7 வசனங்கள் இட் பிளேஸ் த மேஜர் ரோல். இந்த 2 கொரிந்தியரை புரிஞ்சுக்கிறதுக்கு, விசேஷமா கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு ஏற்ற ஆலோசனையை பவுல் கொடுக்கிறார். அந்த ஆலோசனை இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்கும் நமக்கும் கட்டாயம் அவசியம். எப்பயுமே ஃபைனல் வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், கடைசியா சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளா இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிற வசனம் 11வது வசனம். சும்மா நோட் பண்ணிக்கங்க. verse 11 பளிச்சு 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 பளிச்சுன்னு சொல்லுவார். அதில் வரும்போது நம்ம பார்க்கலாம். சென்டென்ஸ்லாம் இருக்காது, ஒரே வார்த்தை. சரிங்களா? சரியான புஷ்பலதாக்கா, எதை விசுவாசிகளுக்கு மத்தியிலே, விசேஷமா கொரிந்து விசுவாசிகளுக்கு மத்தியிலே பவுல் வலியுறுத்தி எழுதி முடிக்கிறார் அறிவுரைகளை. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இம்பரட்டிவ்ஸ் கட்டாயம் நமக்கும் இன்னைக்கு வேணும். சரிங்களா? ஸோ ரைட், கோஆர்டினேட்டர் காணாம போயிட்டார், என்னாச்சுன்னு தெரியல. He will display the screen or not. He is not with us. Right, okay, good. I think he might come back and join in. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் எடிசன் அண்ட் புஷ்பலதா. வீல் பிரே. எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு எப்போதும் எங்களுக்கு உம்மை சார்ந்து உம்மை தேடும் போதெல்லாம் அருகாமையில இருக்கிற நல்ல தேவனப்பா. இப்பேற்பட்ட தேவனை, பெரிய தேவனை பெற்ற ஜாதி எது ஆண்டவரே? எங்கள் சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு ஏற்ற வேளையில எங்களை வழிநடத்தி ஆண்டவரே போஷித்து பராமரித்து உடுத்துவித்து ஜீவன் சுகம் பிளந்து நடத்தி வருகிறேன். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது எவ்வளவு உண்மை சுவாமி. முதலாவது உண்மை தேடும் பொழுது எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன். இப்பொழுதும் அருமையான அண்ணனுக்காக அக்காவுக்காய் நன்றி. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கப்பா, ஆர்வமா வரேன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவரே, அக்காவும் அண்ணனும் புஷ்பலதா அக்காவும் எடிசன் அண்ணனும் ரெகுலரா பஞ்சுவலா எல்லா வென்ஸ்டேவும் கலந்து கொண்டு உங்களுடைய வார்த்தையிலே ஆண்டவரே ஆர்வம் இருந்து கற்றுக்கொள்ளுகிற இந்த நல்ல, விசேஷமாக இந்த வயதிலும் ஆண்டவரே அவருக்கு நீ கொடுத்திருக்கிற நல்ல வாஞ்சைக்காய் நன்றி சுவாமி. அதற்கேற்ற பலனை உடைய பிள்ளைகளுக்கு ஆத்துமா ஆவி சரீரத்திலே இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் தரும்படியா பிளஸ் பண்றோம். தடைப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வரும், ஒருவேளை வர முடியாதபடிக்கு ரெக்கார்டிங் வீடியோல கேட்கிற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும்.
இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து வேதத்தில் அதிசயங்களை காணும்படி விசேஷமாக பவுல் கொரிந்து விசுவாசிகளுக்கு கடைசியாய் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த சபை ஆண்டவர் இருக்கும் பொழுது கடைசியா ரத்தன சுருக்கமாய் சொல்லுகிற அந்த அறிவுரைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்களும் ஆண்டவர் அதற்கு கீழ்ப்படைந்து வாழ்ந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். லெட் அஸ் நாட் worry about ஒரே ஒரு நிமிஷம் நான் நம்ம குரூப்ல மாத்திரம் ஒரு சின்ன மெசேஜ் போட்டுறேன். ஒரு ரிமைண்டர் மாதிரி. நிறைய பேர் அப்படி ஆளாம் வைக்கிறதே கிடையாது. நான் ஜஸ்ட் ப்ளீஸ் ஜாயின் us for we have started the class ன்னு போட்டுறேன். for we have started the study. Okay. ஓகே போட்டுட்டா நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, குட். ரைட், verse 7, 7வது வசனம் பாருங்க. யோகோ மெத்தா. ஜெபத்துக்கு பிரசூகே அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஆனா இங்க ஒமெத்தா, அந்த ஒமெத்தால முடிஞ்சாலே வீன்னு அர்த்தம். சரியா? ஒமெத்தா, யோக்ஷோ மெத்தா. நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்ப டேனா அண்டு போடலாம், நான் நவ் போடலாம். நவ் வி ப்ரே, நாங்க ஜெபம் பண்றோம். நாங்கன்னா யாரு? பவுல் அண்ட் கம்பெனி. சரியா? யாருக்காக? பிராஸ்டோன் தியோன், ஃபார் யூ டு காட். தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். நான் சொல்லல. சரியா? நாங்கள்லாம் ஜெபம் பண்றோம். யாருக்காக? கொரிந்து விசுவாசிகளுக்காக. சரியா? எதுக்காக நாங்க விண்ணப்பம் பண்றோம், நாங்கெல்லாம் ஜெபம் பண்றோம்? நீங்க என்ன செய்யக்கூடாது. மேனா நாட்டு நெகட்டிவ். நெகட்டிவ் இம்பரேட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவேன். வந்துச்சுன்னா ஆர்டினரி நெகட்டிவ், இம்பரேட்டிவ் நெகட்டிவ். மே பொயேசை, பொயோனா டூ, இல்லைன்னா மேக். நீங்க யூ டு நாட் டூ. சரியா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. அவர் அறிவுரையில என்ன சொல்றாரு? நீங்க கட்டாயம் செய்யக்கூடாது. எது? கக்கான். காலாஸ்னா குட். சரியா? கக்கான்னா பேடு, ஈவிலு, ராங். சரியா? எவ்வளவு செய்யக்கூடாது? மேடேன் திருப்பி நெகட்டிவ். ஒண்ணு கூட. மேடேன் ரொம்ப ஸ்ட்ராங். மேடேன். சரியா? நீங்க ஒரு தப்பு கூட செய்யக்கூடாது. சரியா? ஒரு தீங்கு கூட நீங்க செய்யக்கூடாது. காலின் கிரேஸ், கொஞ்சம் மியூட் பண்ணிருங்கம்மா. உங்க மொபைல மியூட் பண்ணுங்க. அன்மியூட்ல இருக்கீங்க. ரைட், தேங்க்யூ. வாங்க மரிய செல்வராஜ் பிரதர், வாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரீங்க. ஏஞ்சலுக்கு அப்ப கொடுக்குறீங்க, தோன்றி மறையிறீங்க. வாங்க, வெல்கம். ரைட், பிரைஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே, மரிய செல்வராஜ் பிரதர், காலின் கிரேஸ், 2 பேர் வந்திருக்கீங்க. ஓகே, நாங்க ஆரம்பிச்சிட்டோம். Please turn your Bible to 2 Corinthians 13. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல முதல் லைனை பார்த்துட்டோம். நாங்க உங்களுக்காக விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு பவுல் அண்ட் கோ கொரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு. இதுதான் பவுல் எழுதின கடைசி கடிதம். சரியா? 4 கடிதத்துல 2 கடிதம் காணும், 1ஐயும் 3ஐயும் காணும். நம்மள்ட்ட இருக்கிறது 2, 4 தான். சரியா? அப்ப இது 4வது கொரிந்தியர் கடைசி அறிவுரை சொல்லி முடிக்கிறார். நீங்க எதுக்காக நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்றேன்? நீங்க இனிமே ஒரு தீங்கும் செய்யக்கூடாது, ஒரு தப்பும் செய்யக்கூடாது. அந்த நத்திங் ராங்னு போடுறங்க. கக்கான் மேடேன்னா ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது. இப்ப தெரியுதா? போன தடவை சிஸ்டர் கேட்டாங்க, கிரீக்ல படிக்கிறதுனால என்ன சார்ன்னு சொல்லி காலின் கிரேஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க. மே பொயேசைனா செய்யக்கூடாது. சரியா? கக்கான் மேடேன்னா ஒண்ணு கூட, ஒரு தப்பு கூட செய்யாம இருக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். சரியா? தமிழ்ல பாருங்களேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும், சரியா, ஒரு பொல்லாங்கு கூட, ஒண்ணு கூட செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். தமிழ்ல வாசிக்கிறேன். சரியா? 2 கொரிந்தியர் 3:7. அப்ப என்ன பவுலுடைய நண்பர்களுடைய ஒரு சின்சியர் பெயர்னா, கொரிந்து விசுவாசிகள் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. இதுக்காக ஜெபம் பண்றாரு. இப்ப தெரியுதா எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு? ரொம்ப முக்கியம். சரியா?
இப்ப சொல்லிட்டு அந்த வசனம் முடியல. அதுக்கப்புறம் திருப்பியும் ஊக், ஊக்குனா நாட், இது சாதாரணமான நாட்டு. மே வந்தா இம்பரேட்டிவ் நாட். திருப்பியும் சொல்றேன், கிரீக்கு என்ன வித்தியாசம்னா, செய்யவே கூடாது, கட்டாயம் செய்யக்கூடாது, லூப் போலே கிடையாதுன்னா மே இம்பரேட்டிவ் நெகட்டிவ். ஊ வந்து ஆர்டினரி நெகட்டிவ். சரியா? அதான் வித்தியாசம். அதனாலதான் கிரீக் படிக்கும்போது நமக்கு தெரியுது. ஊக் ஹீனா. ஓகே, நாட் தட். என்னது? ஹேமெஸ் வி டோக்கிமாய். ஓகே, டோக்கிமாய் அப்ரூவ்டு. உங்களுக்கு முன்னாடி நாங்க அப்ரூவ் பண்ண மாதிரி ஃபனோமென். ஃபைனோனா அப்பியர் இல்லைன்னா ஷைன். சரியா? அப்ப 7வது வருஷம் என்ன சொல்றாரு? But we pray to God that you may not do anything wrong, not that we appear to have, okay, not that we appear to have, okay, approved இல்லைன்னா டெஸ்டட். நாங்க என்னமோ அப்ரூவ் பண்ண மாதிரி எங்க லைஃப் எல்லாம் பயங்கர பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் காட்டிக்கல. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் ஹீனா, ஹீனானா காசேட்டிவ். என்ன ரீசன்? தட் ஹூமைஸ் யூ, ஹேமைஸ்னா வி, ஹூமைஸ்னா யூ, யூ டோ காலோன் பொயேட்டே. திருப்பி வருது பாருங்க, கக்கானுக்கு ஆப்போசிட் காலோன், குட், ரைட்டு. பொயேட்டே, நீங்க நல்லது செய்யணும், நீங்க வந்து பொல்லாங்கு செய்யாம நல்லது செய்யணும். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? நாட் தட் we may appear to have met the test, இல்லைன்னா appear to have approved, but that you may do what is right. பாத்தீங்களா? நீங்க சரியானதை செய்யணும். அப்ப பவுலுடைய நண்பர்களுக்கும் பவுலுக்கும் என்ன ஒரு வாஞ்சைனா, கொரிந்து விசுவாசிகள் தொடர்ந்து நல்லது செய்யணுமே ஒழிய பொல்லாங்கு செய்யக்கூடாது. என்ன பொல்லாங்கு? குரூப்பிசம். 1 கொரிந்தியர் போய் படிச்சு பாருங்க, குரூப்பிசம். அதுக்கப்புறம் என்னது? உலக ஞானம், தேவ ஞானம். அதுக்கப்புறம் என்னது? இப்படி வரிசையா நான் சொல்லிட்டே போலாம். ஒரே இஷ்யூ தான், எல்லாம் பொல்லாங்கு பண்றது. சரியா? சோ தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா உபச்சாரம். சரியா? அப்புறம் இப்படி நிறைய கோர்ட்டு கேஸ், இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தர் தப்பு பண்றதுதான். அதனால நீங்க இனிமே தொடர்ந்து பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணாலும் நல்லதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் 7வது வசனம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் மேலும் ஒரு பொல்லாங்கு கூட செய்யக்கூடாது தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு, அந்த அப்ரூவ்டுன்னு சொல்றேன், அதான் நிக்கல் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டை விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்ன அர்த்தம்? Not that we are perfect, but that doesn't mean we can continue to do evil, bad, wrong. இந்த அர்த்தத்துலதான் 7வது வசனம் எழுதுறது. சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 14 வசனங்களையும் முடிச்சுட்டு கடைசியில நம்ம கேப் கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்ப நீங்க ஆடியோ வரலீங்களே. ஓகே, சாரி, கட் ஆயிடுச்சு. ஓகே, குட். ஓகே, குட். Baptist, you can show the interlinear. என்னன்னு தெரியல, திடீர்னு கட் ஆயிடுச்சு. புஷ்பலதாக்காவும் அண்ணனும் தான் எடிசன் ஓகே, கேக்குதாப்பா? நம்ம ஆடிபிள் அண்ணா? எடிசன் அண்ணா கேக்குது பேசுறது? ஓகே, தேங்க்யூ. தெரியலண்ணா, இந்த அபார்ட்மெண்ட்ல திடீர்னு லைட்டா இதாகிடுச்சு. ஓகே, எனிவே, ஓகே, கம் பேக். வாங்க வாங்க வாங்க.
ஓகே குட். இப்ப 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? 8th பாருங்க. கார் கார் ஃபார் திருப்பியும் நத்திங். என்னது? டுனா மெத்தா. அந்த ஒமத்தா அமத்தா வந்தாலே வீன்னு அர்த்தம். சரியா? ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல். டுனாமைனா பவர் இல்லைன்னா அத்தாரிட்டி. ஓகே, பாவம். வி டு நாட் ஹேவ் பவர். ஓகே, சோ நாங்கள் என்ன இல்ல, வல்லமை இல்லைங்க. வல்லமையும் எங்கள்கிட்ட இல்லைங்கிறாரு. எதுக்கு? காட்டாட்டேஸ் அலித்தியா. அலித்தியாஸ்னா ட்ரூத். அலித்தியா அகேன்ஸ்ட் த ட்ரூத். காட்டானா ப்ரிபொசிஷன். சத்தியத்துக்கு விரோதமா எங்கள்கிட்ட ஒரு வல்லமை கூட இல்ல. 8வது வசனம் புரியுதா? கமா போட்டு முடிக்கிறார். சோ சத்தியத்துக்கு விரோதமா, சரியா, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா ஒண்ணு செய்யக்கூடாது, ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா பால் இஸ் ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத். சத்தியத்துக்காக நிக்கிறார். சரியா? சரி, சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்கலங்கிறார். காட்டானா அகேன்ஸ்ட். அப்ப எப்படி இருக்கிறாரு? அல்லாஹ். பட் ஆனா, அல்லனா பட் ஆனா, ஹூப்பர்னா ஃபார், ஆன் பிகாஃப் ஆஃப். ஹூப்பர். ஆனா எதுக்கு நிக்கிறோம்? டேஸ் அலித்தியா. சத்தியத்துக்கு ஆதரவா தான் இருக்கும். ஃபார் த ட்ரூத். வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் த ட்ரூத். சிம்பிளா சொல்ல போனா, வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் த ட்ரூத், பட் வி ஆர் ஃபார் த ட்ரூத். அப்ப எது ட்ரூத்? தொடர்ந்து தீங்கு, பொல்லாங்கு, பாவம் செய்யக்கூடாதுங்கிறது தான் ட்ரூத். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. சரியா? அதனாலதான் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, போ, இனி பாவம் செய்யாதே. அதுதான் ட்ரூத். கோ அண்ட் சின் நோ மோர்னர். ஆனா இன்னைக்கு உள்ள கலாச்சாரம், கோ அண்ட் சின் சம் மோர். சும்மா பண்ணிக்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஹலோ, இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. நெட் ரொம்ப இதா இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, ரைட். சாரி ஃப்ரெண்ட்ஸ். Baptist, you can show the screen. Okay. So, we are not against the truth, but we are for the truth அப்படின்னு சொல்றாரு. சத்தியத்துக்கு விரோதமா நாங்க ஒன்றும் செய்யல.
ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் சொல்றாரு. ஃபார் த ட்ரூத். ஓகே. 9. இப்ப verse 9ல என்ன சொல்றாரு? பேப்டிஸ்ட் கொஞ்சம் நல்லா காட்டுங்க. கைரோமன், கைரோனா ரிஜாய்ஸ்னு அர்த்தம். ஓமன்னா வி ரிஜாய்ஸ், நாங்க சந்தோஷப்படுறோம். எதுக்கு? காட் ஃபார். ஏன் சந்தோஷப்படுறோம்? ஹோட்டான், ஹோட்டான்னா வென் ஹேமைஸ்னா வி, வென் வி. அஸ்தனே, அஸ்தனேயுனா வீக். சரியா? அதுதான் என்ன மாறி இருக்கு பாருங்க. அஸ்தனே ஓமன். ஓகே. இந்த நூமன் முடிஞ்சாலே வீன்னு அர்த்தம். ஏற்கனவே வி வேற வந்துருச்சு. சோ வி மைட் பி வீக். அப்ப என்ன சொல்றாரு 9வது வசனத்துல? For we rejoice when we are weak. நாங்க பலவீனர்களா இருக்கும் போது சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஹூமைஸ், ஆனா நீங்க, தேனா பட் ஹவவர், ஹூமைஸ் ஆனா நீங்க, டுனட்டாய் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஹேட்டே யூ மைட் பி ஸ்ட்ராங். அப்ப for we rejoice when we are weak and you are strong. இது ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி சினிக்கலா எழுதுற ஸ்டைல். சரியா? ஆக்சுவலா பால் தான் ஸ்ட்ராங், அவங்க வீக்கு. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, சர்காஸ்டிக்னு சொல்லுவாங்க தெரியுமா? சர்காஸ்டிக்கா எழுதுற. யூ ஓகே ஹவவர் யூ மைட் பி ஸ்ட்ராங், வி ஆர் வீக்னு சொல்றாரு. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, வி வாண்ட் யூ டு பி ஸ்ட்ராங்குங்கிறார். சரியா? சோ அந்த கருத்தை சொல்றதுதான். டூனா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், பட் திஸ் காய் ஆல்சோ. சரியா? சோ அப்ப என்னன்னா, we rejoice we are weak and you are strong. This is what. இப்படிதான் நாங்க என்ன பண்றோம்? யோகோ மெத்தா. திருப்பி வந்துருச்சு பாருங்க. ஆரம்பத்துல வந்து நம்ம 7ல முத வார்த்தை வந்துச்சுல, அதேதான். திஸ் இஸ் வாட் வி ப்ரே. இதுக்காக தான் ஜெபம் பண்றோம். கொரிந்து விசுவாசிகளை இதுக்காக தான் ஜெபம் பண்றோம். எதுக்காக? டேன் ஹூமோன், உங்களுக்காக. ஆஃப் யூ, நீங்க காட்டார் டிசின். காட்டார் டிசிர்னா எடிஃபிகேஷன் அர்த்தம். இந்த இடத்துல பெர்ஃபெக்ஷன் போட்டிருக்கு. ஓகே. நீங்க எப்படியாவது, சரியா? திஸ் இஸ் வாட் வி ப்ரே தட் யூ மே பிகம் பெர்ஃபெக்ட். சரியா? தட் யூ மே பிகம் பெர்ஃபெக்ட்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல அந்த வார்த்தையை பாருங்க. தட் யூ மே பிகம் பெர்ஃபெக்ட். காட்டார் சின். ஓகே. கட்டார் டிசின். இதே கட்டார் டிசின் எங்க வருதுன்னா, நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இதே வார்த்தை நம்ம பார்க்க போறோம். எங்க 12வது வசனத்தோட கடைசி வார்த்தை, அது கிரீக்ல வரும்போது நான் காட்டுறேன். என்னன்னா 12வது வசனத்துல அந்த அறிவுரை சொல்லும் பொழுது, அந்த அறிவுரையில எடிஃபிகேஷன். ஓகே. இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா எடிஃபிகேஷன். சரியா? நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் ரெஸ்டோர் ஆகணும். ரெஸ்டோரேஷன் அர்த்தம். சரியா? இந்த காட்டார்டிசெஸ்டே வரப்போகுது. பி ரெஸ்டோர்ட். தமிழ்ல நர்சீர் பொருந்துங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா? 11வது வசனம் பாருங்க, 2வது லைன். நர்சீர் பொருந்துங்கள்னா ஆக்சுவலா இந்த இடத்துல என்னன்னா, பெர்ஃபெக்ட்னா நீங்க எல்லாருமே நர்சீர் பொருந்துங்கள். என்ன நர்சீர் பொருந்துங்கள்? எப்பா விட்டு கொடுங்கப்பா, சமாதானமா போங்கப்பா, ஒத்து போங்கப்பா, உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணீங்கப்பா. ஏன்னா கொரிந்து விசுவாசிகள்ட்ட இந்த பிரச்சனையே அதானே, பெருமை, பார்ட்டி ஸ்பிரிட். சரியா? அததான் இங்க சொல்றாரு. சோ அப்ப 9, நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களா இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் பாருங்க, தமிழ்ல போட்டு பாருங்க, பெர்ஃபெக்ட்னு போடல பாருங்க, நர்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். சரியா? உங்களுக்குள்ள நீங்க ஆமியபிளா நல்ல சீர் பொருந்தி வாழணும், ரிலேஷன்ஷிப்பை மென் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு இப்ப 10வது வசனத்துல சொல்றாரு, டயா டூட்டோ தேர்ஃபோர். ஓகே. டயா டூட்டோ 10. டயானா தேர்ஃபோர், பிகாஸ் ஆஃப். டூட்டோ ஓகே, பிகாஸ் ஆஃப் ஆர் தேர்ஃபோர். டவுட்டா தீஸ் திங்ஸ். திங்ஸ்ங்கிறது கிரீக்ல வேர்டு கிடையாது. இவைகளை எல்லாம் அப்போன், நான் உங்கள்கிட்ட இல்ல, ஆப்சண்டா இருக்கேன். சரியா? கிராஃபோனா ஐ ரைட். அப்ப ஐ ரைட் தீஸ் திங்ஸ் பீயிங் ஆப்சென்ட். ஆப்சென்ட் என்னது? இப்ப நான் உங்ககிட்ட இல்லப்பா, கொரிந்துல இல்லப்பா, கொரிந்து பட்டணத்துல கொரிந்து சபையில இல்லப்பா. அப்ப இத உங்கள்கிட்ட தள்ளி இருக்கும் போது, தூரமா இருக்கும் போது, உங்கள்கிட்ட இல்லாத போது நான் இதை எழுதுறேன்ப்பா. ஏன்னா எழுதி முடிக்க போறாரு. சரியா? முடிச்சுட்டு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அப்போன். ஓகே. கிராஃபோன் சொல்லிட்டு ஹீனா, பேப்டிஸ்ட் காட்டுங்க, ஹீனா பரோன்.
பீயிங் பிரசன்ட்ங்கிற, சரியா? சோ ஐ ரைட் தீஸ் திங்ஸ் ஒயில் ஐ எம் அவே ஃப்ரம் யூ ஆர் ஒயில் ஐ எம் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்டிஸ்ட் காட்டுங்க. இப்ப நான் இதை படிச்சு சொல்லட்டான், திடீர்னு காணும். ரைட், ஓகே, பாருங்க. அப்போன் கிராஃபோ ஹீனா பரோன் பீயிங் பிரசன்ட் மே, நான் அங்க பிரசண்டா இருக்கும்போது பண்ணக்கூடாது என்னது? அப்போட்டோமோஸ், சிவியரிட்டி. உங்கள்கிட்ட கண்டிப்பா நான் உங்களை கிரேசோமை ட்ரீட் பண்றது, உங்களை நான் அப்படி சிவியரா ட்ரீட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். எதனால? எதை வச்சு? காட்டாட்டேன் எக்ஸூசியன் அத்தாரிட்டி, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமை. பாருங்க, ஹேன் விச் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஹோ குரியாஸ் எடோகென் மாய், எடோக்கன்னா டிடோமைல இருந்து வந்தது, டிடோமைனா கிவ், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற, லார்ட் கேவ் மீ, சரியா? எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற எதை வச்சு? ஆய்கோடோமேன், கவனிச்சீங்களா? எடிபிகேஷன். உங்களை வந்து எப்படியாவது பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஓகே இந்த அத்தாரிட்டியை வச்சு நான் உங்கள்கிட்ட இல்லாதப்ப, சரியா, சிவியரா உங்களை நான் ட்ரீட் பண்ணிடக்கூடாது. மறைமுகமா என்ன எழுதுறாருன்னா, நான் வரும்போது உங்கள்கிட்ட கண்டிப்பா இல்லாம உங்க வாழ்க்கையை பார்த்துங்கப்பா. திருப்பியும் நான் சிவியரா அத்தாரிட்டியை வச்சு சிவியரா என்ன பேச வச்சிடாதீங்க, எழுத வச்சிடாதீங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் ஒரிஜினலா எழுதுனது வந்து விபச்சாரக்காரோட கலந்திருக்க கூடாதுன்னு முதல் நிருபத்தில் எழுதியிருந்தாரு. அதெல்லாம் செம சிவியர். அததான் இங்க ரிமைண்ட் பண்றாரு, முடிக்கும் போது ரிமைண்ட் பண்றாரு. பாருங்க, எப்பா நான் திருப்பி வரும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? நான் இப்ப உங்கள்கிட்ட இல்ல, ஆனா உங்க பக்கத்துல வரும்போது என்ன உங்களை வந்து கண்டிக்கிறவன் மாதிரி ஆக்கிறாதீங்கப்பா, சரிங்களா? அததான் சொல்றாரு. வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 10வது வசனத்தை கம்பைன் பண்ணி வாசிருவோமா? 10 கம்பைன் பண்ணி வாசிருவோம். 10 இன்னும் முடியல. பேப்டிஸ்ட் காட்டுங்க. எடிபிகேஷன், உங்களை வந்து மறுபடியும் நல்லா கட்டுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓகே கட்டுவதற்கு தான் ஆண்டவர் எனக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுக்கலங்கிறார் பாருங்க. காய் அண்ட் ஊக் இல்ல, கொடுக்கல. கத்தாரிட்ஸேன் டிஸ்ட்ரக்ஷன், அழிச்சு போடுறதுக்கு. அப்ப உங்களை உடைச்சி போடுறதுக்கு, அழிச்சு போடுறதுக்கு, தமிழ்ல ஊன்ற கட்டுவதுன்னு போடுறது. ஓகே, அழிச்சு போடுவதற்காக ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுக்கல. உங்களை ஆவிக்குரிய பக்தி விருத்தி வாழ்க்கையில கட்டப்படும்படிதான் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இததான் பவுல் வந்து இந்த ரீசனுக்காக தான் 4 கடிதம் எழுதியிருக்கிறார். இதுதான் ரீசன். தமிழ்ல 10வது வசனம் யாராவது வாசிங்க. Can anyone read verse 10? நிதானமா 10வது வசனம் வாசிங்க. ஆனதால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். ரைட், ஓகே. பேப்டிஸ்ட் காட்டுங்களா கொஞ்சம், என் ஃபேஸை காட்டுங்க பேப்டிஸ்ட் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் பேப்டிஸ்ட், ஏன்னா இன்னும் 4 வசனம் தான் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். யூ கேன் ஷோ மை ஃபேஸ், ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். இந்த வேர்ஸ் 10 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இட்ஸ் a big umbrella for writing 4 letters to Corinthians. இல்லாதவங்க கவனிங்க, 1 கொரிந்தியன்ஸும் 3 கொரிந்தியன்ஸும் லாஸ்ட் கிடைக்கல. நம்மள்ட்ட இருக்கிற 1 கொரிந்தியன்ஸ் தான் 2 கொரிந்தியன்ஸ், நம்மள்ட்ட இருக்கிற 2 கொரிந்தியன்ஸ் தான் 4 கொரிந்தியன்ஸ், சரியா? அப்ப இந்த 4 கொரிந்தியருமே எழுதுன எதுக்குன்னா, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊன்ற கட்டணும், ஸ்பிரிச்சுவலா எடிஃபை பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஊழியம் மற்றவங்களை எடிஃபை பண்ணதான் இருக்கு. நம்ம ஊழிய நம்ம பேருக்காக புகழுக்காக நம்மளுக்குன்னு பிடிச்ச டாக்டர்ஸை டீச் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்ம எக்ஸாமைன் பண்ணி பார்க்கணும். ஏன் மூலமா மற்றவங்க விசுவாசத்துல வளர்றாங்களா, இன்னும் ஜபத்துல நல்லா இருக்காங்களா, வேதத்தை தியானம் பண்றாங்களா, ஆண்டவருக்கு பயந்து வாழ்றாங்களா, ஆண்டவரை தேடுறாங்களா, சபைக்கு போறாங்களா, ஐக்கியத்துல இருக்காங்களா? இப்பேற்பட்ட எடிபிகேஷனுக்கு நேராக தான் நடத்த ஆண்டவர் பவுலுக்கு மாத்திரம் இல்ல நமக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எக்ஸூசியா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை வச்சு மிரட்டுறது, உருட்டுறது, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட,
இப்படிலாம் சொல்லி சும்மா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பண்ணிக்கிட்டு ஏன் சொல்றேன்னா when I go to some churches I hear before messaging முன்னாடி இந்த பாஸ்டர் ஐயோ மற்றவங்களை நல்ல ஆவிக்குரியவாய்களை கட்டுவதற்கு இடித்து போடுவதற்கு அல்ல, டிஸ்ட்ரக்ஷனுக்காக அழைக்கல. அதனாலதான் இந்த 4 கடிதங்களும் நேரம் எடுத்து சரியா பவுல் எழுதுறத பார்க்கணும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட நேரா பேசணும்னு விரும்புறேன். ஸோ அப்ப we are standing for the truth, சத்தியத்துக்காக நிற்கிறோம். தொடர்ந்து நீங்க பொல்லாங்கு பாவம் செய்யக்கூடாது, நீங்களும் சரியா இருக்கணும், மற்ற விசுவாசிகளோடும் நீங்க சீர்புருந்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தை முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிருங்க. இத சர்ச்சிலையோ வீட்லயோ தயவு செய்து ஒரு நோட் போர்டு போடுங்க. இத போட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை புஷ்பலதாக்கா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், வாதை உன் கூடாரத்தை எனக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த வசனத்தை போட்டா செமையா இருக்கும், அருமையான வசனம். கிரீக் காட்டுப்பா, 11வது வசனத்தோட முடிஞ்சிருதுப்பா. 12, 13, 14 கிரீட்டிங்ஸ் தான். இந்த 12 தான் முத்தான சரியா அருமையான வார்த்தைகள். பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ ஆன் த ஸ்கிரீன். verse 11 மாத்திரம் காட்டு ராஜா. ஸோ verse 11 லாய்பான் பேப்டிஸ்ட் காட்டுங்க. ரைட், லாய்பான்னா ரிமைனிங் சரியா, ஃபார் த ரெஸ்ட். ஓகே, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கடைசியான்னு போட்டிருக்கு, ஆனா கிரீக்ல கடைசியான்னு போடல. லாய்பான்னா மீதி இருக்கிற அறிவுரைகள்னு அர்த்தம் சரியா, விடுபட்டு போன அறிவுரைகள் அப்படின்னு அர்த்தம் சரியா. லாய்பாஸ்னா ரிமைனிங். ஓகே, த ரெஸ்ட். அடல்ஃபாய்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சரியா, சகோதரர்களே இனிமே தாங்க வருது. பளிச்சுன்னு சொல்றாரு பாருங்க. கைரேச்சே ஏச்சே, கிரீக் படிக்கிறவங்க நல்லா கவனிங்க, இம்பரட்டிவ்ல முடியுது. ஏச்சே ரிஜாய்ஸ், முன்னாடி யூ ஐ எல்லாம் போடக்கூடாது. கைரேச்சே ரிஜாய்ஸ், சந்தோஷமா இருங்கள். தமிழ்ல பாருங்க, சந்தோஷமா இருங்கள். அதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, இம்பரட்டிவ். கட்டாயம் நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்படி? நல்ல உறவு வச்சுக்கிட்டு ஆண்டவரோட சந்தோஷமா ஒருத்தனோட சந்தோஷமா இருங்க. அப்ப லைஃப்ல ரொம்ப முக்கியமானது ரிஜாய்ஸ், சந்தோஷம். 2வது ஒன்னும் இம்பரட்டிவ்ல தான் இருக்கு பாருங்க. முதல்ல பார்த்தது ஆக்டிவ் இம்பரட்டிவ், 2வது பார்க்கறது பாசிவ் இம்பரட்டிவ். பாருங்க, கட்டார்சிஸ்டே. இந்த தே வந்தாலே தீட்டா வந்தாலே மோஸ்ட்லி பாசிவ். ஓகே, அதனால கட்டார்டி ஜெஸ்டே என்னது, பி பெர்ஃபெக்டட். என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்டட் என்ன அர்த்தம்? பி கட்டார்சிஸ்டே. தமிழ்ல என்ன போட்டிருக்குது பாத்தீங்களா? நற்சீர் பொருந்துங்கள். பெர்ஃபெக்டா இருங்கன்னு சொல்ல வரல, ஏன்னா நோ ஒன் கேன் பி பெர்ஃபெக்ட் சரியா. ஆனா தமிழ்ல நற்சீர் பொருந்துங்கள்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தையை தான் நான் முன்னாடியே சொன்னேன் சரியா, உங்களுக்குள்ள நற்சீர் பொருந்துங்கள். அப்ப உறவுகளை சரி பண்ணி வச்சுக்கிங்க. 3வது பாரா கேலியோனா என்கரேஜ்னு அர்த்தம். அங்கேருந்து வந்ததுதான் பாரா கெலியேஸ்டே, ஏஸ்டே. திருப்பியும் பாத்தீங்களா, ஏஸ்டே பாசிவ்ல முடியுது. பி ஓகே என்கரேஜ்ட், பி எக்ஸார்டட்னு போட்டிருக்கு, பி என்கரேஜ்ட். என்னது பி எக்ஸார்டட்? உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஒருத்தர் எக்ஸார்ட் பண்ணி என்கரேஜ். ஓகே, என்கரேஜ் பண்ணீங்க. தமிழ்ல போட்டிருக்கிறது ஆறுதல் அடையுங்கள்னு போட்டிருக்கு. பி கன்சோல்டு, கம்ஃபர்டட் சரியா, ஆறுதல் அடையுங்கள். ஆனா பாராகேலியோனா பொதுவா ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணுங்கன்னு அர்த்தம் சரியா. என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி எடிஃபை, சாரி அங்க பாருங்க, எக்ஸார்ட் பண்ணிக்கங்க. எக்ஸார்டேஷன் என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க சரியா. ஆறுதல் அடையுங்கள்னு போட்டிருக்கு. ஓகே, ஆனா பாராகேலியோவுக்கு இன்னொரு வேர்டு இருக்குது, கம்ஃபர்ட். ஏன்னா இதுல இருந்து வந்த வேர்டு தான் பரிசுத்தாவியானவருக்கு பாராக்லீட்டாஸ் சரியா. ஸோ அதனால ஆறுதல் அடையுங்கள். அடுத்தது 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் கவனிங்க. டோ அவுட்டோனா சேம். ஃப்ரோனைட்டே ஓகே, ஃப்ரோனைட்டே மைண்ட், ஏக சிந்தை, ஒரே சிந்தையா இருங்க. ஓகே, ஏக சிந்தைனா அந்த அவுட்டோ தான் ஏக, சேம். ஓகே, ஒரே சிந்தையா இருங்கள். தமிழ்ல ஏக சிந்தையா இருங்கள்னு போட்டிருக்கு சரிங்களா. ஏக சிந்தை, ஒரே சிந்தையா இருங்கள். என்னது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா 2 பேர் ஒத்து வரல, யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து என்ன பண்ணிருங்க, உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து ஒன்னா போயிருங்க, ஏக சிந்தையா இருங்க. உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்காருங்க, சண்டை போட்டுக்காதீங்க சரியா.
மைண்ட்ல யாராவது 2 பேருக்கு இதை வருதா இல்ல குரூப் வருதா, என்ன பண்ணுங்க, யாராவது ஒரு குரூப் விட்டு கொடுத்துட்டு ஒன்னா போயிருங்க. சரியா? அதான் ஏக சிந்தை உள்ளவராயிருங்க. அடுத்தது எய்ரேனேனா பீஸ். திருப்பி 8 வருது பாருங்க, பி அட் பீஸ், எய்ரேச்சி. சரியா? சமாதானமா இருங்கள். இது எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா இருக்கு. கவனிச்சிங்களா? ஆனா இன்னைக்கு பார்த்தா சும்மா ஸ்பிரிச்சுவல்னு எப்ப பார்த்தாலும் அபிஷேகம், ஆவியானவர், ஆராதனை, இப்படியே தான் கிறிஸ்டியானிட்டி ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப பிராக்டிக்கலா பேசுற ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, விட்டு கொடுங்க. சரியா? நற்சீர் பொருந்துங்க, உறவுகளை சரி பண்ணுங்க. சரியா? ஒருத்தவங்க ஆறுதலா இருங்க. அப்படி செய்யும் பொழுது, தமிழ்ல அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. சரியா? காய், கிரீக்ல காய். அண்ட் இப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஹோத்தியாஸ் டேஸ் அகாபேஸ், காட் ஆஃப் லவ், சம் அன்பின் தேவன். அன்பின் தேவன் மாத்திரம் இல்ல, எய்ரேனிஸ் பீஸ், சமாதானத்தின் தேவன். அன்பின் தேவனும் காய் சமாதானத்தின் தேவனும் எஸ்டை பாருங்க, எய்மியோட ஃபியூச்சர் வில் பி. அடுத்தது காட்டுப்பா, எஸ்டை மித் ஹூமூன் வித் யூ. ஓகே, உங்களோடு இருப்பார். 11வது வசனம் வாசிங்க. யாராவது 11 நிதானமா பொறுமையா வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல அதோட முடியுது நமக்கு. 11 வாசிங்கப்பா. அருமையான அறிவுரைகள். verse 11 தமிழ்ல கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இப்ப தெரியுது ஆண்டவர் எப்ப இருப்பாரு அப்படின்னு. ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறாரு, ஆண்டவர் உங்கள்ட்ட இருக்கிறாருங்க. பட் அன்புக்கும் சமாதானத்துக்கும் உள்ள தேவன் அப்பதான் இருப்பாரு. 5 விரல் ஞாபகம் வச்சுங்க. 5 காரியம். 1 சந்தோஷம், 2வது நற்சீர் பொருந்துறது, 3வது ஆறுதல், 4வது ஏக சிந்தை, 5வது சமாதானம். சரியா? இதெல்லாம் கவனிச்சீங்களா? திருப்பி சொல்றேன், இட் இஸ் ரிலேஷனல். விசுவாச வாழ்க்கைங்கிறது உறவுகள்ல வெளிப்படணும். நான் தனியா உட்காந்து ஜெபம் பண்றேன், ஆராதிக்கிறேன், எனக்கு அபிஷேகம் இருக்குது, இப்படி சொல்லிட்டு போறதுலாம் கிடையாது. உறவுகளை சரி செய்து, ஓகே, இப்படி வாழும் போது அன்பின் தேவனும் சமாதானத்துக்குள்ள தேவனும் நம்மோடு இருப்பார். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இப்ப 12, 13, 14 ஒரேடியா நான் வாசிட்டு முடிச்சிடலாம். அஸ்பஸ்டோமை அப்படின்னா கிரீட், வாழ்த்துங்கள்னு அர்த்தம். அதுல இருந்து வந்தாதான் அஸ்பசஸ்தே. ஓகே, அஸ்தே கிரீட். யார? அல்லேலோஸ், ஒன்னனதர், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அப்ப கிறிஸ்டியன் லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒருத்தர் ஏக சிந்தையா வாழ்த்தி சமாதானமா நற்சீர் பொருந்தி, புரியுதா, ஆறுதல் அடைந்து, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மெச்சூர்டான வாழ்க்கை. இது கொரிந்து விசுவாசிகளுக்கும் ரொம்ப தேவை. இன்னைக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் இது ரொம்ப தேவை. ஓகே, எப்படி வாழ்த்துங்க? என் வித் ஹகியா, ஹகியானா ஹோலி, ஹகியோ சிங்குலர்ல இருக்குது, ஏ ஹோலி. ஃபிலேமேட்டினா கிஸ். சரியா? பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். நீங்க பரிசுத்த முத்தம்னோட இந்த லிப் கிஸ் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. உதட முத்தம் கொடுக்கறதான் கிடையாது. இட் இஸ் எ வே ஆஃப் ஹெலனிஸ்டிக்ல, கிரீக்ல, சரியா, ரோம்ல அவங்களுடைய சந்திப்புல ஹக் பண்ணிக்குவாங்க. சரியா? அந்த ஹக் தான் இந்த இடத்துல கிஸ்ன்னு போட்டிருக்க ஒழிய கைண்ட் ஆஃப், சரியா, இது கன்னத்துலயோ இல்ல இதுலயோ கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் எ வே ஆஃப் கிரீட்டிங். சரியா? அதனால பரிசுத்த முத்தம்னு சொல்லி வேற ஏதாவது முத்தம்லாம் நம்ம யோசிக்க கூடாது. we need to be very cautious. it is out of love. இப்ப நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களை பார்க்கும்போது கை மாத்திரம் கொடுக்க மாட்டோம், ஹக் பண்ணுவோம், தெரியுமா? அதான் இங்க சொல்றாரு 13வது வசனத்துல, verse 13. திருப்பியும் அஸ்பெக்ட்ஸ் ஆன் ட்ரை கிரீட். யாரை கிரீட் பண்ணுங்க? ஹூமாஸ். ஓகே, உங்களுக்கு யாரு உங்களுக்கு கிரீட் பண்றாங்க? ஹாய் ஹகியாய் தி செயின்ட்ஸ். பாண்டஸ்னா ஆல், பாண்டானா ஆல், எல்லா பரிசுத்தவான்களும் உங்களை வாழ்த்துகிறார்கள். சரியா? படிக்கிறேன் 12. ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். யாருக்கு? கொரிந்து விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்கள் எல்லாம். சரியா? மற்ற சபையில பரிசுத்தவான்கள் விசுவாசிகள். சரியா? எல்லா விசுவாசிகளும் வாழ்த்து சொல்றாங்க.
இப்ப 14 முடியுது. ஹே காரிஸ் ட்ரூ குரியோ ஈசு கிறிஸ்து. பாத்தீங்களா? ஜெனட்டிக். அப்ப கிருபைக்கு, ஓகே, கிரேஸ்னா கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய கிருபை. அப்ப கிருபை யார்கிட்ட இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது, பொசஷன். சரி, ஒன்னு செகண்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி. அடுத்தது ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி வராரு பாருங்க. காய் ஹே அகாப்பே டூத்தியோ, லவ் ஆஃப் காட். அப்ப பெனடிக்ஷனை வச்சு முடிக்கிறாருங்க, ஆசீர்வதிச்சு முடிக்கிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இததான் நம்ம சர்ச்லயும் சொல்லுவாங்க. ஓகே, எடுத்தோன்னே யாருமே தேவனுடைய அன்புன்னு சொல்ல மாட்டாங்க. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும். பாத்தீங்களா? பெனடிக்ஷன் திரியேக தேவன் வந்துருவாங்க. இதுல ஆர்டர் மாறும். முதல்ல காட் த ஃபாதர் வர மாட்டாரு, காட் த சன் வருவார், அப்புறம் காட் த ஃபாதர், இப்ப காட் த ஹோலி ஸ்பிரிட். காய் ஹே கொய்னோனியா, ஃபெலோஷிப். ஓகே, யாரு பாரு, காட்டுப்பா. கொய்னோனியா டூ, யாரோட ஐக்கியம் வேணும்? ஹகியோ நூமட்டாஸ். ஹகியான ஹோலி, நூமட்டாஸ்னா ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும். வித், மெட்டானா வித், பாண்டோன் திருப்பி வந்துருச்சு, வித் ஆல், உங்கள் எல்லாரோடும், ஹூமோன் உங்கள் எல்லாரோடும், சரியா, இருப்பதாகன்னு சொல்லி ஆமேன். ஓகே, அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி முடிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், சரியா, உங்கள் அனைவரோடும் இருப்பதாகன்னு அருமையா பெனடிக்ஷன் சொல்லி முடிக்கிறார். பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். பரவாயில்ல, இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சாலும் பரவாயில்ல. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். we need not turn to Galatians, கலாத்தியர் போக வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் வாங்க. பேக்ரவுண்ட் ஸ்டடிலாம் நான் தரமாட்டேன். இல்லை, இது வந்து பைபிள் ஸ்டடி கிடையாது, சாப்டர் ஸ்டடி, புக்கு ஸ்டடிலாம் கிடையாது. இட்ஸ் அ கிரீக் லாங்குவேஜ் ஸ்டடி. அதனால நம்ம நேராகவே கலேஷியன்ஸ் 1:1 ஆரம்பிச்சிருவோம். சரியா? அண்ணன் வந்து பேக்ரவுண்ட் கொடுப்பாரு. இல்லை, அந்த பேக்ரவுண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம படிக்கும் போதே வந்துடும். அந்த வேர்ட்ஸ் மூலமாவே, டெர்மினாலஜி மூலமாவே, இதோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட், கல்ச்சுரல், ரிலீஜியஸ், சரியா, எல்லா கான்டெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால டைரக்டா நம்ம கலேஷியன்ஸ் போயிடலாம். ஸோ அப்பாடா, ஆண்டவருடைய கிருபையில எவ்வளவோ மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. புஷ்பலதாக்காவுக்கு தெரியும், எடிசன் அண்ணனுக்கு தெரியும். அவங்க 2 பேர் தான் ஃபெய்த்ஃபுல்லா வருவாங்க. சார்ல்ஸ் பிரதர் வருவார், இன்னைக்கு இருக்காரான்னு தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ணா ஜான் அண்ணன் வந்திருக்கிறாரு. ரைட். ஸோ இன்னையோட செகண்ட் கொரிந்தியன்ஸை முடிக்கிறோம். சார்ல்ஸ் பிரதர் இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். இவங்களாம் ரெகுலரா அட்டென்ட் பண்றவங்க. ரைட். ஸோ தேங்க்யூ. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, அட்வான்ஸ் கிரீக் லேர்ன் பண்றவங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப கவனிச்சிங்களா? கொரிந்தியன்ஸுக்கு இந்த கடிதத்தோட முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஆனா கடைசியா சொல்லுகிற அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த 5 மறந்துடாதீங்க. 11வது வசனம். சரியா? சொன்னா நற்சீர் போடுங்க, சந்தோஷமா இருக்கு. சரியா? நீங்க சந்தோஷமா இருக்கு. ஒருத்தரோட நல்ல ஓகே உறவை சரி பண்ணி நர்சீர் போடுங்க. ஒருத்தருக்கு ஆறுதலா இருக்கு. சரியா? ஆறுதல் அடையும். பி ஆஃப் சேம் மைண்ட், ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கு. விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா ஏக சிந்தை வந்துடும். சரியா? சமாதானமா இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கடைசியில முடிக்கும் போது நல்ல ஒரு பாயிண்ட் தெரியுது. கொரிந்து விசுவாசிகளுக்கு மத்தியில பொறாமை, கசப்பு, ஓகே, இருமாப்பு, பெருமை, இதெல்லாம் பொட்டி கிடந்து டிவிஷன் கிடந்திருக்கு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான அறிவுரையா, முத்தான அறிவுரையா, சென்டென்ஸே இல்லை, ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி பவுல் முடிக்கிறத பார்க்கணும். ஸோ அதனால நாமும் நம்முடைய குடும்ப உறவிலே, சபை உறவிலே, ஐக்கிய உறவுகளிலே இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அபிஷேகம் இருக்கா? அதெல்லாம் வச்சுக்கங்க. ஆராதனை இருக்கா? வச்சுக்கங்க. ஊழியம் இருக்கா? அதெல்லாம் வச்சுங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா என்ன கேட்டா இதெல்லாம் செகண்டரி தான். பிரைமரியா நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, நமக்கும் சக மனிதர்களுக்கும் உள்ள உறவை சரி பண்ணதான் அழைக்கப்படுது. இதை விட்டுக்கிட்டு சும்மா ஊழியத்துக்கு ஓடுறது, ஆண்டவருக்காக அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். முதல்ல குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, சக மனிதர்களோட உறவை சரி பண்ண வேண்டியது முதல்ல செய்யுங்க. அதான் ப்ரியாரிட்டி. ஏன் இந்த இடத்துல எழுத வேண்டியதானே பவுல்? ஊழியம் செய்யுங்கள், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆராதியுங்கள் எழுத வேண்டியதானே? இல்லை, நான் சேலஞ்ச் பண்றேன். ஐ எம் சேலஞ்சிங். நீங்க வேணா பேசுங்க, ஐ வில் கிவ் யூ டைம். என்னென்னமோ உபதேசம் இன்னைக்கு கொட்டி கிடக்குதுல. எங்க யூடியூபை பார்த்தாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும்
இங்க அப்படி ஏதாவது இருக்கா பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், டர்ன் பேக் டு த ஸ்கிரிப்சர். வேதம் எதை வலியுறுத்தி முக்கியத்துவம் கொடுக்குதோ அதுக்கு முக்கியத்துவம். இத்துடன் என்னுடைய டீச்சிங் முடிஞ்சிருச்சு. 2 கொரிந்தியன்ஸ் உங்கள் நேரம். கமா பேசுங்கப்பா. உங்கள் கருத்து புரியலன்னா கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். எனிபடி அட்டண்டன்ஸ் வாசிக்கணுமா? ஜான் அண்ணா இருக்காரு, எடிசன் அண்ணா இருக்கிறாரு, தூத்துக்குடி 2 பேரும், திருவள்ளூர் சார்ல்ஸ் இருக்கிறாரு, மரிய செல்வராஜ் மதுரை பக்கம், புஷ்பலதாக்கா இருக்காங்க சென்னை, ரோஸ்மா மேடம் மதுரை. வாங்க எங்க கிரீக் மேடம், வெல்கம். குட் ஈவினிங் பிரதர். புவனா தனபாலன் மேடம், ரைட், குட் ஈவினிங். யாராவது பேச விரும்புறீங்களா? anybody wants to interact, you are most welcome. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு வருஷ கணக்காயிடுச்சு. கலாத்தியர் ஆரம்பிக்க போறோம் அடுத்த வாரம். ஜோமணி முடிச்சிடலாமா? யாரும் எதுவும் பேசலன்னா ஜோமனோமா. ஸோ எனக்கு ஒரு பெரிய நிறைவு, சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 2 கொரிந்தியரை டீட்டெயிலா நல்லா படிக்க உதவி செய்யும். ஜோமனோ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த 2 கொரிந்தியரை எவ்வளவு மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் படிச்சோம், ஆரம்பிச்சோம். இன்றைக்கு மன நிறைவோடு அதை முடிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. என்ன ஆண்டவரே, பவுலுக்கு எவ்வளவு பாடுகள், அவருடைய அப்போஸ்தல ஊழியத்தை சந்தேகப்பட்டபடினாலே அவர் வெகுண்டு எழுதுகிற அவருடைய பாடுகள், உபத்திரவம், கொரிந்து சபையினர் அவரை புரிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, அதனால நாங்க திரும்பி பார்க்கிறோம். ஊழியத்திலே பாடுகள், பேக் பைட்டிங்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையா இருந்து எங்களை எங்கெங்க நிலைமையில வச்சிருக்கிறீரோ அதிலே நாங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டு நிலைத்திருக்க எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ரெகுலரா வந்த அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி. தடைப்பட்ட பிள்ளைகளையும் எங்களுக்கு மத்தியில ரெகுலரா கொண்டு வாங்க. கலேஷியன்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம், அதையும் நீங்க எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க. தேவனை அறிகிற அறிவிலே இந்த வேத ஆராய்ச்சி எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுடைய வாழ்க்கை மாற, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக அமைய இந்த வேத ஆராய்ச்சியை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுடைய ஆன்லைன் நீட்ஸ் இருக்காண்டவரே, அவைகளையும் தேவன் சந்தித்து தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you. God bless you. Bye. Thank you. Next Wednesday. Thank you.